ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போன்னு சொன்னாரு. ஆனா இப்போ யார ஊழல் சக்தின்னு சொன்னாரோ அவங்க கூடயே கூட்டணி வச்சிருக்காரு. அதிமுக எம்எல்ஏக்கள இது பண்ணியிருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த காலத்தில் அறிஞர் அண்ணா சொன்னது நிரந்தர அரசியலில் நிரந்தர பகைவரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. அது போய் மீட்டிங்கோடு முடிஞ்சு போச்சு. மீட்டிங் பேச்சு மீட்டிங்கோடு முடிச்சு செயலெல்லாம் பண்ண முடியாது. செயலில் யார் ஆதாயங்கிறோ அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சரிண்ணா, சரி. இப்போ வந்து 2000 நான் வந்தா ரூ. 2500 தருவேன்னாரு. ஆனா இப்ப ஸ்டாலின் சார் குடுத்துட்டு இருந்த ரூ. 1000 தான் மறுபடியும் எல்லாருக்கும் வந்திருக்கு. இப்போ இது சரியா இருக்குமா? ஏன்னா இது ஏமாத்துற மாரி இல்ல. ரூ. 2500 தரேன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போலாம் இன்னும் கையெழுத்து பையில் எதுவுமே பார்க்கல அவங்க. பையெல்லாம் பார்க்கணும். சிஎம்னா சும்மா எடுத்தோன்னே போட முடியாது. அதை கொடுத்தாங்க. இவங்க கூட இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் மட்டும் தான் போட்டாங்க. அவங்க 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு பையில் இன்னும் பார்க்கல. சரியான பையில் பார்க்கல. 2 நாள் ஆச்சு. கொடுக்கலன்னா மக்கள் தப்பாக நினைப்பாங்கிறதுக்காக அந்த 1000 ரூபா பேருக்கு ஒரு 1000 ரூபாய் முன்னிருந்து இந்த 1500 எப்போ வரல வர வைப்பாங்க. இன்னும் இப்போ வந்து சிலிண்டர் பத்தி 6 சிலிண்டர் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம மோடிஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு எரிபொருள் யூஸ் பண்றதெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த பெட்ரோல் பல்க்ல எல்லாம் பெட்ரோல் தர மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல 6 சிலிண்டர் குடுக்குறது சாத்தியமா? அதாவது இது போர் நிரந்தரம் கிடையாது. ஒரு 2-3 மாதத்தில் முடியலாம். இவர் இப்போ இன்றைக்கே கொடுக்குறேன்னு சொல்ல ஆட்சிக்கு ஒன்றா தரேன்னு நினைக்கிறாங்க. இப்போ 1000 ரூபா 2500 1000 ரூபா போட்டாங்க. இப்போ 6 சிலிண்டர் ஒரு சிலிண்டர் 2 சிலிண்டர் கொடுக்கலாம். அதாவது நிறைய சிலிண்டர் கொஞ்சமாக கொடுத்து வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு முடியாது. யாராலையும் முடியாது. நம்மளே தெரியும். அது பிரதமராக இருந்தால் மட்டும் இது நல்லா பொருள் இருந்தால் தான் கையில் இருந்தால் தான் வெண்ணெய் இருந்தால் தான் நெய் வைக்க முடியாது. எதுவும் வெண்ணெய் இல்லாத நெய் கலைக்க முடியாது. அதனால் நம்ம அதை உடனடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. டாஸ்மாக் வந்து மூடி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 717 கடைகளை மூட உத்தரவிட்டிருக்கு. நீங்க பொதுவெளியில பாக்குறீங்களா? ஏதாவது ஸ்கூல் பக்கத்துல வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருந்த கடை ஏதாவது மூடப்பட்டிருக்கா? எம்ஜிஆர் நகரில் மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸ்கூலுக்கு 100 மீட்டர் கூட கிடையாது. அப்படியே தான் இருக்குது. ஸ்கூல் இன்னும் மூடல. அதே மாதிரி நெசப்பாக்கத்தில் இருக்குது. நெசப்பாக்கில் ஒரு 100 மீட்டர் கூட கிடையாது. 50 மீட்டர் ஸ்கூல் ஆரம்ப பள்ளி 8வது வரைக்கும் 10வது வரைக்கும் இருக்குது. அங்கே இருக்குது. அதுவும் மூடல. அப்போ மூடி இருக்கேன்னு உத்தரவு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட மூடிட்டாங்கிற இதுல பேசிட்டு இருக்காங்க. அது உடனே எந்த ஒரு விஷயம் முடியாது. ஏன்னா அந்த கடை வேறத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அங்கே கிடைக்கணும். அந்த கிடைக்கிற வரைக்கும். ஆனால் இப்போ சீல் வச்சுருப்பாங்க. அந்த கடையை டிரான்ஸ்ஃபர் பண்ண அது கடையை மூட முடியாது. கடையை வேற இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ அதை அந்த மாதிரி சொல்லிக்கலாம். கடையை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆமாம், மூடலை. அது சுள்ளமாக மூட கிடையாது. அது வேற எங்கன்னா கடையை பார்த்தா அந்த 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 நம்பர் கடை நம்பர் இருக்குதுங்களா, ரேஷன் கடை மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்களா, அந்த நம்பர் வேற எங்கன்னா ஜாயின் பண்ணி வைப்பாங்க. தூய சக்தினாரு. தூய சக்தி கிடையாது. திமுக தீய சக்தினாரு. அவர் தான் தீய சக்தி. மாப்பிள்ளை அவர் தான். போட்டுக்கிற சட்டை இவங்களது தான். இன்றைக்கி ஊழல் பண்ணது தான் 25 பேர் அங்கே போயிருக்கான். இவர் தூய சக்தியாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும், இவங்க 25 பேர் பதவி நீக்கம் பண்ணிவிட்டு இவர் கட்சி சின்னத்தில் நிற்க வச்சு அதுக்கப்புறம் இவர் அசம்பிளி உள்ளே சேர்த்துருக்கலாம். நம்மளுக்கு பெரும்பான்மை இருக்குது. இப்போதைக்கு அவங்க இதர சாதிகளை கொடுத்துருக்குற அந்த ஆதரவு இருக்கிறதுனால இந்த 25 பேர் பதவி நீக்கம் பண்ணிவிட்டு அவங்க கட்சி சார்பாக நிற்க வச்சு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் சொல்லியிருந்தாருன்னா தீய சக்தி இல்லை, இவர் தூய சக்தி தான் சொல்லி ஏற்றுக்கலாம். மக்களுக்கு கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசி ஏமாற்றி அவரும் இப்போ சராசரி அரசியல்வாதி தான். இப்போ டாஸ்மாக் கடையெல்லாம் மூடி இருக்காரு. ஒரு 717 கடைகளை மூடி இருக்காரு. இதுக்கு முன்னாடியும் இருந்த கவர்மெண்ட்டும் ஆட்சிக்கு வந்ததுமே 500 கடைகளை மூடுறது இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க. இது மட்டும் பெரிய பேசு பொருளாக இருக்கே, எதனாலன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் சும்மாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் 500 கடை மூடுவாங்க. ஒரு இன்னொரு 500 கடை வேற ஒரு வகையில் அது திறப்பாங்கன்றது எல்லாருக்கும் சாமானிய மக்களுக்கே தெரியும். இது ஒரு பெரிய ஒரு புரட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. குடிக்கிறவன் இந்த கடை இல்லைன்னா இன்னொரு கடையில் போய் குடிக்க போகிறான். வருமானம் ஒரே வருமானம் தான். 3 கடை இந்த இடத்துல ஒரு கடைனா அந்த 2 கடை வியாபாரம் ஒரு கடையில் நடக்க போகுது. அதுக்காக இவர் பூரண மதுகளுக்காக கொண்டு வந்துட்டார். ஒன்றும் இல்லை. ஆக மொத்தத்தில் அரசாங்கமே டாஸ்மார்க்கை நம்பி தான் இருக்குது. இவர் ஒன்றும் பெரிய புரட்சிலாம் ஒன்றும் பண்ணல. இருக்கிறது நடைமுறை பத்துறாரு, அவ்வளோதான். அதாவது நான் 1000 ரூபா வாங்குறதில்ல. இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு 2500 ரூபா முதல் கையெழுத்து போடும்போதே நம்ம தளபதி முதலமைச்சர் இருக்கும்போது 1000 ரூபா முதல் பெண்களுக்கு முதல் கையெழுத்து போட்டார். போட்டு ஃபஸ்ட்டு மாதமே 1000 ரூபா கொடுத்தார். அதனால் இவரும் அதை முதல்ல யோசிச்சிருக்கணும். 2500 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னதை யோசனை அப்படி செஞ்சுருக்கணும். அப்படி செய்யாமல் விட்டார். இப்போ 1000 ரூபா கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு ஆறுதலாக கொடுத்துருக்காரு போடுறது. அடுத்த மாதம் கொடுக்கும்போது 2500 ரூபா கொடுக்கலாம் ஜனங்க விட மாட்டாங்க. அது மட்டமாக நினைப்பாங்க ஜனங்க. ஏன்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். அதனால் அவசரப்பட்டு இந்த வார்த்தையை விட்டார். 2500 ரூபாங்கிறது எவ்வளோ பேர் கொடுக்க முடியும்? அது ஒரு கஷ்டமானது. அது பெண்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓட்டு போட்டிருக்காங்க. 2500 ரூபா வரும், 6 கேஸ் வரும்,
இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சி போட்டிருக்காங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் கேஸ் வர முடியுமா? ஒரு கேஸ் பதிவு பண்ணாலே 3 மாதத்துக்கு ஒரு கேஸ் வருது. அதுலேயும் நம்ம வீட்டில் இல்லைன்னா திருட்டு கேஸை வித்துடுறானுங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் அது நடக்கிறதுலாம் சாத்தியம் கிடையாது. சந்தோஷம்தான், மக்களுக்கு நல்லது நடந்தால் ஓகே. ஆனால் மூடி இருக்காங்களான்றது பத்திரிக்கையில் தான் வந்திருக்கு. ஆனால் மூடி இருக்காங்களான்றது போய் பார்க்கல, தெரியல. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மட்டும்தான் வந்திருக்கு. ஒன்று தான் அவ்வளோதான் தெரியும். ஆனால் பார்க்கல. மூடனா மக்கள் நல்லா நடந்தால் ஓகே. உங்களோட ஏரியாவில் எப்படி இது வரைக்கும் ஏதாவது வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருந்த கடைகள் மூடப்பட்டிருக்கா? அப்படி மூடி இருக்கிற மாதிரி தெரியல, இங்கே தெரியல. இப்போ இன்னும் இந்த 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, வருஷத்துக்கு 6 சிலிண்டரு. இப்போ இருக்கிற போர் சூழலில் அது பாசிபிளா? வாய்ப்பு இல்லை. அதுக்கான கவர்மெண்ட்டில் அதுக்கான இது இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அது வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு நடக்கிற மாதிரி இல்லை. அதுக்கு காலம் எப்படின்றது அவருக்கு தான் தெரியும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு 6 சிலிண்டர்னால் ஒரு சிலிண்டர் 1000 ரூபான்னு வச்சுங்களேன். ஒருத்தருக்கு 6000 ரூபா, ஒருத்தருக்கு 6000 ரூபா. இத்தனை கோடி மக்களுக்கான இது கொடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து சும்மா மக்களை ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோசம்னா அதை அறிவிச்சிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா புக் பண்ணாலே கிட்டத்தட்ட 25 நாளாக புக் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் ஆகுது. அதுவும் சென்னையில் மட்டும்தான். கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் டைமிங் அதிகம். அதுவே இல்லை இதையே சாத்தியில்லாத போது 6 சிலிண்டருன்றது வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவர். ஏற்கனவே திமுக அரசு வந்து பிப்ரவரியில் பட்ஜெட் மீட்டிங்கில் போட்டு என்ன சொன்னார், பட்ஜெட்டு வந்து கரெக்டாக போட்டு நிதி பற்றாக்குறை கரெக்டாக சொல்லி முடிச்சாச்சு. இவர் ஆட்சி முன்னாடி மக்கள்கிட்ட 2000 தாரன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்துட்டார். பதவி ஏற்றணும் என்ன சொன்னார், பட்ஜெட் ரொம்ப லோவாக இருக்குது, எங்களால் இப்போ கொடுக்க முடிய சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னார். அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார், உன்னால் ஏற்கனவே 2000 கொடுக்குறது ரொம்ப கஷ்டம்தான், இப்போ கொடுக்குறதே இன்றைக்கி 1000 மக்களுக்கு திருப்தியாக கொடுக்குன்னு சொல்லி சொன்னதுனால, தளபதி சொன்னதுனால அவர் கொடுத்தாரு. இல்லைன்னா இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த காலத்தில் இன்னொரு என்ன சொன்னார், மறுபரிசீலனை பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லியிருந்தாப்புல. இப்போ 1000 கொடுத்துருக்காங்க, இன்னும் மக்கள் திருப்தி அடையலை. 2000 சொல்லி 1000 திருப்தி அடையலை. அவர் திருப்பி எதுவும் தரேன்னு இன்னும் ஆலோசனை பண்ணி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. புதுசாக 717 மதுக்கடைகளை மூடி ஏதோ புரட்சி பண்ணியிருக்காருலாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு. அது ஏற்கனவே ஜெயலலிதா பிள்ளையே அந்த மாதிரி ஆட்சிக்கு வந்தவொடனே மருத்துவ அந்த மதுக்கடையில் கொஞ்சம் குறைச்சாங்க. அதே ரெண்டாவது அதே மாதிரி தளபதி வந்தாருன்னா அவர் கொஞ்சம் குறைச்சார். அவரும் அதே என்ன பண்ணார், கோயில் பள்ளிக்கூடம் அருகே இருக்கிற அந்த டாஸ்மாக் கடைகளை எடுத்தார். புதுசாக எதுவும் பண்ணலை, பண்ணதான் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அதாவது குடிக்கிறது இங்கே இல்லை, இந்த முக்கில் இல்லைன்னா லாஸ்ட் கடை முக்கிலவே வாங்கி குடி தான் போகிறாங்க. அது நிறுத்த முடியாது, குறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யாருன்னா அது நடக்குதான், புதுசாக எதுவும் பண்ணலை அவங்க வந்து திட்டம் ஒன்று. இப்போ நம்ம வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இருக்கிற நிலைமையில் அது சாத்தியமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சாத்தியமே கிடையாது. சும்மா ஏதோ சொன்ன வாய்க்கு வந்தது பழத்தை சொல்கிறதுனால பெண்களை அந்த எண்ணங்களை ஏற்றுக்கிட்டு ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. பெண்களே அவங்களே கேட்பாங்க, நம்ம யாரும் சொல்கிறது கிடையாது. அவங்க நிறைய அவங்களே கேட்கட்டும்.